உங்களுக்கு திடீர்னு வேலை போயிடலாம், எதிர்பாராமல் மருத்துவ செலவு வர வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா? இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய பிரச்சனையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன? நாம் எதிர்பாராமல் நமக்கு வரக்கூடிய செலவை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும். நமக்கு எப்போ வேணால் வேலை போடலாம், எதிர்பாராமல் மருத்துவ செலவு வரும், வீட்டில் எதிர்பாராமல் ரிப்பேர் வரும். இதை எல்லாமே ஹேண்டில் பண்ணணும்னா நமக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும். லைஃப் அன்பிரடிக்டபிள், எப்போ வேணால் எந்த பிரச்சனை வேணால் வரலாம். ஸோ நாம் அதுக்கு தயாராக இருக்கணும். மக்கள் பொதுவாக இந்த மாதிரி நேரங்களில் பண்ணுற தப்பு, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அவங்களோட பிரச்சனையை தீர்த்தரலாம் அப்படிங்கிறது. பட் அது இன்னும் பெரிய பிரச்சனையை தான் உருவாக்கும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு குறைந்தபட்சம் 6 மாதம் நம்மளுடைய மாத செலவை நம்ம ஒதுக்கி வைக்கணும். நாம் சிங்கிளாக இருந்தால். இதே நீங்கள் மேரீடாக இருந்தால் குறைந்தபட்சம் 12 மாதம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. இந்த மாதிரி வைக்கக்கூடிய பணத்தை நம்ம ஈஸியாக எடுக்கக்கூடிய லிக்விடிட்டியாக இருக்கக்கூடிய இதில் வைக்கணும். எஃப்டி மாதிரியான விஷயங்கள், இல்லை லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட், அது மாதிரி நம்ம போட்டு வைக்கலாம். எப்போ தேவைப்பட்டாலும் இமீடியட்டாக நம்ம எடுக்கிற மாதிரி இதை வச்சுக்கணும். சின்னதாக ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கே ஆரம்பிங்க.